மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனவரி 31 சனிக்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா, வாழ்வு உரிமையில் மாதவிடாய் சுகாதார உரிமையும் அடங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா தெரிவித்த உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவிகளுக்கு இலவசமாக சானிட்டரி நாப்கின்கள் அளிக்க வேண்டும் அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவை பார்த்திங்கன்னா பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்தாமல் மக்கும் தன்மை கொண்ட நாப்கின்கள் இலவசமாக அளிக்கப்படுவது பார்த்திங்கன்னா மாநிலங்கள், யூனியன் பிரதேச அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாப்கின்கள் கழிப்பறை வளாகத்துக்குள் அல்லது அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் பார்த்திங்கன்னா நாப்கின்கள் அடங்கிய இயந்திரங்கள் மூலம் மாணவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகையில் பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 21வது பிரிவின் கீழ் வாழ்வுரிமையில் மாதவிடாய் சுகாதார உரிமையும் அடங்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் இயற்கை சேர்மங்களிலிருந்து பெறப்படும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கரைப்பான்களை பயன்படுத்தி மின்னணு கழிவுகளிலிருந்து உலோகங்களை பிரித்தெடுக்கும் புதுமையான முறையை பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி உலோகவியல் மற்றும் பொருட்கள் பொறியியல் துறை பேராசிரியரான ரஞ்சித் பௌரி, வேதியியல் பொறியியல் துறை பேராசிரியரான எஸ் புஷ்பவனம், முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளர் சினு குரியன் ஆகியோர் பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க. இதன்படி பார்த்திங்கன்னா வழக்கமான மறுசுழற்சி முறைகள் ரசாயனங்களை கொண்டு நடைபெறுகிறது. இதையடுத்து சென்னை ஐஐடி ஆராய்ச்சி குழுவில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காமல் உலோகங்களை கரைக்கக்கூடிய மக்கும் இயற்கை பொருட்களை பயன்படுத்தப்பட்டது. இதன் மூலம் செம்பு, இரும்பு உள்ளிட்ட உலோகம் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா மீட்கப்பட்டிருக்கு. இது மக்கும் தன்மை கொண்டதாகவும் நச்சுத்தன்மையற்றதாகவும் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுனா அபாயகரமான கழிவுகளை உருவாக்குவதில்லை அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் தான் நோட் பண்ணுறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பார்த்திங்கன்னா கழனிவாசல் பகுதியில் தமிழக வளர்ச்சித்துறை சார்பில் 50 லட்சத்தில் அமைக்கப்பட்ட வீரகவி முடியரசனாருடைய திருவுருவச் சிலையை பார்த்திங்கன்னா முதல்வர் பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்கிறார். ஓகேங்களா? எங்கன்றதான் முக்கியம், காரைக்குடியில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது குரங்கு காய்ச்சல். கர்நாடக எல்லையில் பார்த்திங்கன்னா குரங்கு காய்ச்சல் பாதிப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதனால் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கண்காணிப்பு தீவிரப்படுத்திருக்காங்க. அதாவது கியாசனூர் வனநோய் அப்படின்னு சொல்கிறாங்க, KFT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரங்கு காய்ச்சல் கர்நாடகத்தில் இதுவரை பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா கியாசனூர் வனப்பகுதி, கர்நாடகத்தில் கியாசனூர் வனப்பகுதியில் 1957 பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்ட வைரஸ் தொற்று மூலம் பார்த்திங்கன்னா இந்த காய்ச்சல் பரவி வருது. ஆண்டுதோறும் 400லேருந்து 500 பேர் இந்த பாதிப்புக்குள்ளாவாங்க. தொற்றுக்குள்ளானவர்கள் உண்ணிகளால் கடிக்கப்பட்ட குரங்குகள் கால்நடை மூலமாக பார்த்திங்கன்னா இந்த வகை வைரஸ் பார்த்திங்கன்னா பரவுது. அதாவது தொற்றால் உயிரிழந்த குரங்குகளிலிருந்து இந்த பாதிப்பு வேகமாக பரவுது. ஓகேங்களா? காய்ச்சல், உடல்வலி, தலைவலி, வாந்தி, ஜீரண மண்டல பாதிப்பு, ரத்தப்போக்கு ஆகியவை பார்த்திங்கன்னா முக்கிய அறிகுறிகளாக இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒரு முக்கியமானது, நாட்டின் நிதியமைச்சராக தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகித்தவர் அப்படின்ற பெருமை பார்த்திங்கன்னா தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்திங்கன்னா பெற்றிருக்காங்க. தொடர்ந்து 9வது முறையாக பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. ஓகேங்களா? கடந்த 2019 மே 31 நாட்டின் முதலாவது முழுநேர பெண் நிதியமைச்சராக பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்காங்க. 2024 நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்த போது மறைந்த முன்னாள் நிதியமைச்சரான மொரார்ஜி தேசாயினுடைய சாதனை பார்த்திங்கன்னா முறியடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? தொடர்ந்து 8வது முறை தாக்கல் செய்த போது 9வது முறை அவருடைய சாதனை பார்த்திங்கன்னா நீளுது. அதிகபட்சமாக 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா தொடர்ந்து இல்லை, அவர் அடுத்தடுத்து இல்லை. ஓகேங்களா? அவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் அவர்கள் பார்த்திங்கன்னா 9 முறை பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? அடுத்தது அரசு பள்ளி தூதுவர் திட்டத்தை பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா நடைபெற்ற விழாவில் தொடங்கி வச்சிருக்காரு. அதே பள்ளி வளாகத்தில் அரசு பள்ளி தூதுவர் திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. அரசு பள்ளி தூதுவர் பதவியேற்பு உறுதிமொழி படிவத்தில் பார்த்திங்கன்னா கையொப்பமிட்டு இந்த விழா தொடங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் விழுதுகள் அப்படின்ற செயலிகளையும் பார்த்திங்கன்னா அவர் வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்ததாக அரசு பள்ளிகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைக்கும் முயற்சியான விடுதிகள் திட்டம் கடந்த 2025 ஜனவரியில் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 8.5 லட்சம் முன்னாள் மாணவர்கள் தங்கள் பள்ளியினுடன் இணைந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கட்டமாக முன்னாள் மாணவர்களை பள்ளி தூதுவர்களாக நியமிக்கும் திட்டம் தற்போது தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் இருக்கும் முன்னாள் மாணவர்கள், அதாவது அந்த பள்ளியில் சாதனை படைத்த முன்னாள் மாணவர்களை பார்த்திங்கன்னா அந்த பள்ளியினுடைய தூதுவர்களாக பார்த்திங்கன்னா நியமிக்கிற திட்டம் இது. ஓகேங்களா? 2 திட்டத்தையும் பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. 2மே முன்னாள் மாணவர்களுக்கானது தான். ஓகேங்களா? அடுத்தது
இந்தியா சிலி இடையே விரைவில் வந்து பார்த்திங்கன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள இருக்குது. இதன் மூலம் இந்தியாவுக்கு அரிய வகை தனிமங்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் தெரிவிச்சிருக்காரு. தென் அமெரிக்க நாடான சிலியில் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம், தாமிரம், கோபால்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீனியம் மற்றும் மாலிப்டினம் உள்ளிட்ட அரிய வகை கனிமங்கள் வந்து அதிகம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மின்னணு பொருட்கள் மற்றும் வாகன உற்பத்தி, மருத்துவ உபகரணங்கள், சூரிய உற்பத்தி சாதனங்கள் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேங்களா. சிலியுடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொள்ளும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த தனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அதிக அளவில் பெறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்தியா மற்றும் சிலியுடைய ஏற்றுமதி மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா $1.15 பில்லியன் இருக்குது. அதே நேரம் இறக்குமதி வந்து பார்த்திங்கன்னா $2.60 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது மகாத்மா காந்தியினுடைய நினைவு தினம். ராஜ்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்திருக்காங்க அவருடைய நினைவிடத்தில். தேசப்பிதா மகாத்மா காந்தி தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1948 ஜனவரி 30 வந்து பார்த்திங்கன்னா நாதுராம் கோட்சேயால் வந்து பார்த்திங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய 78வது நினைவு தினம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கிறாங்க. அவருடைய நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கோட்டில் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்த தில்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் ராஜ்கோட்டில் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்துகிறாங்க அவருடைய பதவி கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சரான மனோகர் லால் கட்டர், முப்படையினுடைய தலைமை தளபதி அனில் சௌகான், இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி, கடற்படை தலைமை தளபதி தினேஷ் கே திரிபாதி, விமானப்படை தலைமை தளபதியான அமர்பிரீத் சிங் உள்ளிட்டோர் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தியிருக்காங்க. அவங்களுடைய பதவி பேர் கொடுத்துருக்காங்க. அதனால் வாசி விட்டேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது நிதியாண்டுக்கான 2025-26 மத்திய அரசுடைய நிதி பற்றாக்குறை 2025 டிசம்பரில் 54.5% எட்டியதாக மத்திய அரசு வெள்ளிக்கிழமை வெளியிட்டதாக தரவு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நிதியாண்டுக்கான நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 4.4% அல்லது 15.65 லட்சம் கோடியாக இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு கணிச்சிருக்காங்க. இந்த நிலையில் 2025 டிசம்பர் மாத நிலவரப்படி நிர்ணயிக்கப்பட்ட நிதி பற்றாக்குறையில் 54.5% அல்லது 8.55 லட்சம் கோடி எட்டியதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய கணக்கு கட்டுப்பாடு அதாவது சிஜிஐ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் 73,000 கோடி, அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 73,000 கோடியிலேருந்து 91,000 கோடி வரை வந்து பார்த்திங்கன்னா கடன் வழங்கப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலக வங்கி உறுதியளிச்சிருக்காங்க. உலக வங்கியோட தலைவரான அஜய் பன்கா தலைமையில் குழுவினர் வந்து பார்த்திங்கன்னா புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து வெள்ளிக்கிழமை சந்தித்து ஆலோசனை எடுத்திருக்காங்க. அந்த ஆலோசனையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அடுத்தது ஆஸ்திரேலியா ஓப்பன் கலப்பு இரட்டையர் பிரிவில் உள்நாட்டு ஜோடியான ஒலிவியா காடக்கி மற்றும் ஜான் பியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டியில் கடந்த 37 ஆண்டுகளில் சாம்பியன் கோப்பையை தக்க வைத்த முதல் கலப்பு இரட்டை இணை வந்து பார்த்திங்கன்னா சாதனை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது தேசிய சீனியர் மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா அணி வந்து பார்த்திங்கன்னா பட்டம் வென்றிருக்காங்க. ஹிமாச்சலம், தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறாங்க. அடுத்தது அமெரிக்கா ரஷ்யா இடையே தற்போது அமலில் இருக்கக்கூடிய கடைசி அணு ஆயுத கட்டுப்பாடு ஒப்பந்தம் வந்தான நியூ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ ஸ்டார் அப்படின்ற திட்டம் வந்து பிப்ரவரி 5 முடிவடையுது. ஓகேங்களா. கடந்த 2010 ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபரான ஒபாமா அவர்களும் ரஷ்ய அதிபரான டிமிட்ரி மேத்வெதேவ் ஆகியோரும் வந்து பார்த்திங்கன்னா இணைந்து நியூ ஸ்டார் அப்படின்ற ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திட்டாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இரு நாடுகளும் 1550 அணு ஆயுதங்களை மட்டுமே வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் கணக்கு. இப்போ அந்த அணு ஆயுத ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா காலாவதியாக இருக்குது. அடுத்த ஒப்பந்தம் வந்து போடுவாங்களா என்ன அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி இப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.